ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம்ல என்ன இருக்குன்னா, ரஷ்யா வந்து யுக்ரைனை பார்த்து நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு திரும்ப நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால அதை சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்துட்டு யுக்ரைன்ல இருந்து கொஞ்சம் ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிச்சு இடத்துல வந்துட்டு ரஷ்யாவோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ரஷ்யாவை சேர்ந்தவங்களோ இல்லை ஆல்ரெடி அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களோ ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு யுக்ரைன் வந்து தாக்குதல் நடத்துனதுனால ரஷ்யா வந்து பதில் தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா 10 பேர் உயிரிழந்திருக்காங்க, 38 பேர் காயமடைந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த லோக்கல் கவர்னர் இருப்பார்ல, இப்போ ரஷ்யா கைப்பற்றினதுக்கு அப்புறமா அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு லீடர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, நீங்க இந்த இடத்த ரூல் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது ரஷ்யா வந்துட்டு அமைக்கிற ஒரு கவர்னர். ஸோ அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 11 பேர் இன்னுமே காணலை அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 38 பேர் காயம், 10 பேர் செத்துருக்காங்க அந்த விஷயத்துல. 11 பேர் இன்னுமே காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த இடத்துல நடந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரோபிஸ்க் லுகன்ஸ் ரீஜியன்ல நடந்திருக்கு. இது வந்து ரஷ்யாவால கைப்பற்றி இப்போ ரஷ்யா வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ இந்த இடத்துல தான் தாக்குதல் நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்குன்னா ஓவர் நைட், அதாவது எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட யாருமே ஆக்டிவா இல்லாத ஒரு டைம்ல இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு யுக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அந்த மாதிரி எந்த தாக்குதலையுமே நாங்க பண்ண தாக்குதல் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் நாங்க தாக்கியிருக்கோம். என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரோன்ஸை வச்சுட்டு யுக்ரைனை அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரோன்ஸ்க்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்து தான் நாங்க அடிச்சோமே தவிர எந்த ஒரு ஹாஸ்டலோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்கிற இடத்தையும் நாங்க அடிக்கல. அடிச்சது வந்துட்டு ரூபிகான் ட்ரோன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை தான் நாங்க தாக்கணுமே தவிர மற்றபடி வேற எதையுமே தாக்கல அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைன் வந்துட்டு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரஷ்யா வந்துட்டு இல்லை, இவங்க சொல்றது இவங்க மாற்றி சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தான் தாக்கியிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் மாறி மாறி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் புட்டின் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்லை ரூபிகான் ட்ரோன்ஸோ செட் பண்ணி நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ரன் பண்ணல. இது வந்துட்டு ஹாஸ்டல் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிருக்க ஒரு இடத்துல தான் நீங்க தாக்குதல் நடத்திருக்கீங்களே தவிர மற்றபடி நாங்க எந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸுமே இங்க நடத்தல. அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் சொல்றாங்க எங்களோட இன்டெலிஜென்ஸே ஃபெயில் ஆகி அந்த தாக்குதல் நாங்கள் எங்க மேலேயே தெரியாம தாக்குதல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இது 100% நாங்க இதை அவாய்ட் பண்றோம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, எங்க இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கா வந்துட்டு எங்க சைட்ல இருந்து நாங்க ஃபால்ட் பண்ணல, எங்க சைட்ல இருந்து எங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகல, நீங்க வந்துட்டு அடிச்சுட்டு இதை மாத்தி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு யுக்ரைனை பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தப்பை நீங்க பண்ணதுக்கு கண்டிப்பா நாங்கள் திரும்ப உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான விளைவுகள் நீங்க சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி போர் வந்துட்டு ரெண்டு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க வந்து செஞ்ச தப்புக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுப்போம், இல்லை கவுண்டர் அட்டாக் கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் நாங்க எங்களுடைய மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ் கூட நாங்க பிளான் பண்ணிருக்கோம். கூடிய சீக்கிரமாவே தாக்குதல் நடத்துவோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் டிவி ஷோஸ்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு 19 வயசு பெண்மணி என்னன்னா தலையில பிளட்டோட அந்த தாக்குதல்னால சில கற்கள் பாறைகள் எல்லாம் அந்த பில்டிங்ஸ்ல இருக்கிற கிரஷான பீசஸ் எல்லாம் அவங்க மேலே பட்டு அப்படியே பிளட்ல இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃப் மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீ எந்த அளவு தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போக போக நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வரது வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி சொல்றாங்க, யாருமே அஃபிஷியலாக இதை கன்ஃபார்ம் பண்ணல. இங்கே எப்படி சொல்றாங்க, அவங்க ரஷ்யா வந்து அப்படி சொல்றாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணல. டைம் போக போக தான் இதோட ஒரு ரியல் வீடியோ ஃபுட்டேஜ், நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வரும்போது தான் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்க யுக்ரைன் வந்து தாக்குதல் பண்ணதுல அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இவங்க எதிர் தாக்குதல் பண்ணும்போது அந்த ட்ரோன்ஸோட பீசஸ் வந்துட்டு ஆயில் இருக்கிற ஒரு ஏரியால போய்பட்டு அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஸோ அதுல ஒரு 2 பேர் இறந்திருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. அந்த அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அது கூடவே விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் யுக்ரைன் ஓப்பனா சொல்றாங்க, நாங்க வந்துட்டு எப்பவுமே வாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றோமே தவிர நாங்க வந்துட்டு எந்த ஒரு சிவிலியன்ஸோ இல்லை ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸோ இவங்களெல்லாம் நாங்க ஏம் பண்ணி தாக்குவோம் இல்லை. நாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வார் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோமே தவிர நாங்க வந்து யாரையுமே தாக்கல. நாங்க அட்டாக் பண்ணது ஹெட் குவார்ட்டர்ஸ் தான், அவங்களோட ஸ்டாண்ட்ஸ்ல ஸ்ட்ரைட்டா இருக்காங்க. ரஷ்யாவும் அதே மாதிரி தான், அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட்ஸ்ல நாங்க வந்துட்டு பொய் சொல்லல, அவங்க அட்டாக் பண்ணது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குவார்ட்டர்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்களும் ஸ்ட்ராங்கா நிலைப்பாடுல நிற்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த மாதிரி தான் ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யுக்ரைன்ல இருந்து ஒரு தகவல் வருது, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நாங்கள் வந்துட்டு இன்னும் வேற ஒரு தாக்குதல் பண்ணோம், அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 சோல்ஜர்ஸ் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க. ஸோ எந்த இடத்த அவங்க ஏம் பண்ணி தாக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்
எஃப்எஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் அது தாக்கி அதில் வந்துட்டு 100 சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் தாக்குதல் வந்துட்டு ப்ரிசைஸாக வேற சிவிலியன்ஸை பற்றி தாக்கல, மிலிட்ரி ஓரியன்டாக தான் தாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ பவர் இருக்கும்போது ஆப்வியஸ்லி மாறி மாறி தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் இவங்க ரஷ்யாவோட நிலைப்பாடும் யுக்ரைனோட நிலைப்பாடும். இதுக்கு இடையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்காக தான் ரஷ்யா வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, இதுக்கான பதில் தாக்குதல் நாங்க நடத்துவோம் அப்படின்ற. ஸோ யார் எப்படியா இருந்தாலுமே கடைசியில் உயிர்கள் தான் போகுது. இப்போ ஆர்மி சோல்ஜர்ஸா இருக்கட்டும், இல்லை சாதாரண சிவிலியன்ஸா இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஹாவ் தர் ஓன் ட்ரீம்ஸ். ஒரு கனவு இருக்கும், நம்ம நாட்டுக்காக போறாங்க, இல்லை நம்ம ஸ்டடீஸ் எல்லாருமே ஒரு உயிர் தானே. ஸோ மோஸ்டா வந்துட்டு ஃபைட் பண்ணி நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. இந்த போர் எப்போ முடியும்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. இல்லை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. ஸோ நன்றி.